லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்டியலா 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 போடு. உண்டியல் மட்டும் உண்டியல் போட்டுக்கு. உண்டியல் 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 கையை இப்படி காமிக்கி. உண்டியல்னு சொன்ன பெருசா இருக்கும். டேய் உண்டியல் பட்டி. டேய் உண்டியல போட்டுருக்கு. உண்டியல் உண்டியல் இன்னும் உண்டியல் பேர் என்ன புது பேரா இருக்கு? உண்டியல்ல இருந்து வந்திருக்கும் நினைக்கிறேன். உண்டியல்னு ஊர் இருக்காங்க. உண்டியல்னு ஊர் இருக்கான்னு தெரியல. யாராவது பாக்குறதுக்கு உண்டியல் மாதிரி இருப்பாங்க, அவங்க பேரை போட்டு அனுப்பியிருப்பாங்க. என்னடா பேச்சு பேசுறா நீ? நீனும் ரொம்ப அறிவா பேசி வைக்கிறீ. தலைவரே வணக்கம் தலைவரே. உங்ககிட்ட ரொம்ப நாளா நாங்க கேட்கணும்னு இருந்தோம். ஒன்று உங்க அட பியில போவான். எதுல போய் எது இருக்காங்க கேட்காம பாரு. இல்ல உனக்கு இருக்க தான் எல்லாத்துக்கும் இருக்குங்க. அது இது இருக்குன்னு. ஆமா, நீ பறக்க வாய விட்டுறாத. ஒயிட்டா இருக்கா பிளாக்கா இருக்கா? சோப்பு கலர் தொங்குது வந்து பாக்கியா நீ. வராது எனக்கு, அதெல்லாம் வராது. எனக்கு கடும் காப்பி தான் வரும். கடுங்காப்பி வருமா? 2 கேக்கா 3 உங்க நெய் வருது வாய போல வந்து செத்த பையில. இது கேட்கலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமான வார்த்தையை போட்டிருக்கான் பாருங்க அவன். உங்க மணிச்சு தான் வருமா? இல்லை 6 சத்தம் வரதான் செய்யும், 9 சத்தம் வரதான் செய்யும். இதெல்லாம் சொல்ல முடியுமா நீ? உனக்கு மட்டையை போட்டு கெட்டிடிக்க வச்சு நீ 5 8 கால் மூஞ்சிக்கு எத்தனை கால் இருக்குமா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? கேள்வி. தலைவரே உங்களுக்கு எத்தனை கால்? 3 கால். என்ன போட்டுக்கான் படி? இது 5வது வாக்கியத்தை படி. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? தலைவரே உங்களுக்கான ஒரு பாடல் இதோ. டிஜே ரீமேக்ஸ் அப்படின்னா பட்டுக்கோட்டை. படிக்க முடியாது இது. பட்டுக்கோட்டையில பருப்பு விற்கல. இந்த லெட்டரை படிச்சுட்டு நீ அவ்வளோதான். அது படிக்க முடியாது. அது பாட்டெல்லாம் படிக்க முடியாது. கொத்தா பருப்பு விற்கலையா? இந்த லெட்டரை படிச்சு நீ ஒரு நம்பர் போட்டுக்கல. இருக்கு வா வரேன். இல்லை இம்மன் அவளை எனக்கு வீட்டில் போய் அதான் வேலை. சும்மா நேரம் உட்காந்து இல்லை சும்மா அவளை பொண்ணு மாதிரி எடுத்து நீ கேட்கிய கேள்வி பேயில போவான். நீ போல நீ போ செத்த பையல. நான் தான் போகணுமா? நீங்களும் போக முடியாம நீங்க போங்க. நம்பர் நெட்ல போட்டு விட்டுருமானே. சுமேரி பட்டுக்கோட்டை பருப்பு விற்கல அப்படிங்கிறது. நான் உன் நம்பர் போட்டுருவேன். நானும் நம்பர் போட்டுருவேன் பாருங்க. நம்பர் நான் பிளாக் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். நீ பிளாக் பண்ணுவா நீ. ரைட்டு சரி. எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லா பாட்டு போடுங்களேன். வேற ஏதாவது பாட்டு போடுங்களா? எல்லா வீடியோலையும் இதே பாட்டு தான் பாடு. அப்போ என்ன பாட்டு படிக்கணும்? கவர்ச்சி ஏதாவது பாட்டு படிங்க. நான் ஒரு இன்னொரு பாட்டு படிக்க. என்ன பாட்டு படிக்க? இந்த பாட்டு படிங்க. புது பாட்டு பாடுங்க. புது பாட்டு இந்த பாட்டு பாடுங்க. இந்த புது பாட்டு சொல்றியா மாமா? அந்த பாட்டு பாடுங்க. சொல்றியா மாமா? அது பாட்டு பார்த்து ஆடணும்ல. போதும் விடு. என்ன படி? இல்லை அவ்வளோ இங்கிலீஷா இருக்கு. படி. ஒசாமா பின் லேடன் தம்பி. ஒசாமா தம்பியா? உசாமா பின் லேடன் பப்ளிக் பாத்ரூம் ஏதோ ஊர் போட்டிருக்க. கவட்டையாபுரம். ஒசாமா பின் தம்பி கொசாமா பின்டனா? குசாமா அசிங்கமா வைக்க மாட்டானே, குசுமுன்னு வைக்கணும்ட்டானே. அது குசாமன்னா அதுக்கு ட்ரைனிங்ல வச்சிருக்காங்க. தெரியும். இல்லைங்க முடிச்சோன்னா தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஒசாமா மட்டும் தம்பி எப்படி இருப்பாரு எனக்கு தான் தெரியும். என்னதுல இது குப்பையா அனுப்பிவிட்டுருக்காங்க பாரு. சி சதுரமாக இருந்துங்க. என்னது பாக்ஸு? தீப்பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. எடுங்க லைட்டாக மோந்து பாருங்க. குட்டைய அட பேயில போவான்.
அவனுக்கு இந்த கொட்டையா அனுப்பியிருக்கான். எந்த கொட்டை? அது என்ன கொட்டைன்னாச்சுன்னா இது என்ன கொட்டை? யார் கொட்டை? ஏ கொட்டை என்ன கொட்டை? இது ரொம்ப சின்ன குட்டையெல்லாம் இருக்கு. அவனுக்கு இது இந்த என்னது என்னது பப்பாளி பழம் கொட்டையை அனுப்பி விட்டுருக்கான். அவனுக்கு பப்பாளி விதை, பப்பாளி விதையை அனுப்பி விட்டுருக்கான். குப்பையும் கிப்பியுமா அனுப்பி விட்டுருக்கான் பாருங்க. அவ்வளோ குப்பை ஏல போகலாம். குப்பையில் போட்டு போகக்கூடாது. அடேங்க அப்பா எங்கெங்க தொங்குது பாரு எனக்கு. பாரு அது என்னன்னா கையில் ஒரு பேட் இருக்கு, பேட்டும் பாலும். இந்த கையில் பேட்டு பால் போட்ட கொடி இருக்கு, மத்தியில் 2 இட்லி இருக்கு. இல்ல என்னல படம் இது அறிவிட்ட போயிடல. மத்தியில் 2 இட்லி இருக்கு, சைடில் 2 இருக்கு. அது சட்னியா? சரி சட்னி. கீழே பெருசா தொங்குது லாலாக்கு டோல்ட்ட தண்டி தொங்குதுப்பா எனக்கு. அம்மாடி இது என்னன்னு தெரியல. இது சட்னிங்கப்ல கொண்டல. இது இட்லி, அது சட்னி. லெட்டர் படிக்க இல்ல, இந்த லெட்டர் படிக்க மாதிரி இல்ல. லெட்டர் இது தலைவரே யானை மாஸ்க்கு துணை. யானை மாஸ்க்கு துணை. யானை மாஸ்க்கு இருக்கு வேணுமா உனக்கு? யானை போட்டால துணை. தலைவரே நீங்க சாவுங்க, எனக்கு என்ன கவலை. படிங்க லெட்டர் பாருங்க. யானை மாஸ்க்கு துணையா. தலைவரே நீங்க சாவுங்க, எனக்கு என்ன கவலை. உங்க நல்ல எங்க தெருவில் தெரியுது, உள்ள தெருவில் தெரியுதா? ஞாமமுக்கா இடிந்து இன்னும் இடிந்து படி. உங்கள் தலைவரே எங்கள் தெருவில் எதிரில் உள்ள ஆஃபீஸை இடித்து நெருக்கப்பட்டது. இதற்கு காரணம் இட்லி கடை ஓனர் என்பது அனைவருக்கும் தெரியும். இதை விசாரிக்க போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வருது. ஆமா, ஆஃபீஸ் மேலே பறந்து கொண்டிருக்கிறது. கொடி பறக்குதான். எங்க? அவங்க இது ஆஃபீஸில் பார்த்தீங்களா? கொடி ஜாமானுக்கு கொடி வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு கொடியில இருக்கு ஜாமான் தப்பா நினைக்காங்க. மளிகை ஜாமான், கறி ஜாமான், அந்த ஜாமானுக்கு அதுதான் ஜாமான். அவனுக்கு தெரியாம எடுக்கிறானுவோ. தப்பா நினைக்காங்க. இப்ப நம்ம தலைவரே உங்க எல்லாரும் சாமான் கூடாங்களே. நீங்க மல்லிகை சாமானா இல்ல மர சாமான? ஜாமான் அந்த புடலங்காய், பீன்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம். புடலங்காய், பீன்ஸ் ஜாமானா? மல்லிகை ஜாமான் பாவம். காய்கறி ஜாமான் சொல்லுவாங்கல்ல. காய்கறி ஜாமான் சொல்லுவாங்கல்ல. ரைட், அதான் ஜாமான். அதான் தப்பா நினைக்காங்க என்பதை உறுதிப்படுத்த உங்கள் மனை கலர் ஜெராக்ஸ் எடுத்து உடன்குடி பேரூராட்சி அனுப்புங்கள். இந்த கொடியை வந்து செஞ்சு அவங்க மாட்ட போறானா, அதுக்கு நீங்க ரெடி பண்றதுக்கு உங்க இதை போட்டா கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடி ரெடி பண்ணி அனுப்பணும். கொடியக்காரன் ஆபீஸ்ல பார்த்தாச்சுன்னா கண்ணு வெடிச்சு போயிரும்ல. பின்னாடி இருக்கு இப்போ குறிப்புகள். கொரோனா வருவதை தடுப்பது எப்படி? அங்க இது கொரோனா வருவதை தடுப்பது எப்படி சொல்லணுமா? நீங்க கொரோனாவை தடுப்பது எப்படின்னா, நீங்க எல்லாருமே கை காலை சுத்தமா கழுவி வாங்கிட்டு மாஸ்க் போட்டு அலைங்க. என்ன போறது மாஸ்க் போடுங்க, வாங்க, பிள்ளைகளை ஒழுங்கா வைங்க. நீ என்ன சிரிக்கா? இல்ல உங்க இதை தினமும் நீங்க ஒத்த கையால 5 முறை சுத்தம் செய்ய வேண்டுமா? மிளகாய் பொடி, ஊறுகாய், பஜ்ஜி மாவு என்ற 3 பொருளையும் கலந்து அதில் மூக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடுங்கள். மூக்கு எண்ணெயா இருக்காது ப்ரோ, முறுக்கு எண்ணெயா இருக்கும். மூக்கு எண்ணெய் தான் போட்டிருக்கான் ப்ரோ. மூக்கு சளி வறுத்து தின்னு போட்டிருக்காங்க. மூக்கு எண்ணெய் தான் இருக்கும். மூக்குல வடிது என்ன தானே, அதாவது அதை வறுத்து திங்கணுமா? நீ டெய்லி எடுத்த மாதிரி தின்னுட்டு சட்னி தின்னல, சட்னிக்கு வச்சு தோசைக்கு வச்சு பாம்பு நக்கு நேராக திருப்பவும். பாம்பு நேராக திருப்பணுமா? தம்பி தம்பி லெட்டர் வந்தாலும் இவன் உளுந்துடுறான். அதுல இல்லண்ணே, படம் வந்து அழகோயமா அரைஞ்சிருக்கு. படத்தை எங்கெல்லாம் திருப்பி பார்க்க, இப்படி பார்க்கவா, நீ இப்படி பார்க்கவா, இப்படி பார்க்கவான்னு பாரு. எப்படி பார்க்க படத்தை? அந்த படத்தை சைடில் வச்சுட்டு படுத்திருந்து பாருங்க, தெளிவா தெரியும். படத்து நீ பாரு, படுத்து என்னத்தெல்லாம் படத்துக்கு மேல ஒரு முனில என்னெல்லாம் வரைஞ்சிருக்க நீ. உங்க அப்பாட காமிங்க அந்த படத்தை எப்படி ஆகுதுன்னு சொல்லி தருவாங்க. உங்க அப்பாட காமிச்சு விளக்கு மரத்துக்கு அடிச்சு போயிருங்க. அப்பா என்னது செத்த பயிலாம் இருக்கு. ஆமா, எங்க அப்பாட ஜாம இதான் காமிச்சிட கூடாது. அவ்வளவுதான் இல்லையா? இல்ல நீங்கள அதை கேட்டேன். இல்ல உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு இல்ல. நீ படிச்சுதானே? இல்ல.
அறிவிட்ட பையன் நாங்க முட்டாள், நாங்க மெண்டல். அப்பா எல்லாமே நான் வந்திருக்கேன்னா யாரு மெண்டல்? நீங்க மெண்டல். இன்னொருத்தர் தானே அவனுங்க, யாரு தம்பிங்க வா. இல்ல சரி சரி நில்லு. ஒபாமாவா? ஒபாமா கலிபோர்னியா கும்பகோணமா? ஒபாமா கலிபோர்னியா கும்பகோணமா? கும்பகோணத்துல எங்களுக்கு கலிபோர்னியா இருக்கு. கலிபோர்னியா எங்க அமெரிக்கா தான் சொல்லுவாங்க. அமெரிக்கா சொல்லுவாங்க கலிபோர்னியா. கலிபோர்னியா கலிபோர்னியா கலிபோர்னியான்னு முடிச்சிருக்காங்க. கலிபோர்னியா இல்ல கலிபோர்னியா முடிச்சிருக்காங்க. களி தானே. முட்டா பையன் தமிழ் கூட ஒழுங்கா தெரியல. இவரு ரொம்ப அழகா எழுதிருவீங்களா? ஆமா, நாங்க புலவர். ஐயோ கிழிச்சிட்டேனே. ஐயோ தோட பேப்பர் போச்சு. லெட்டர் போகல சொல்றியா மாசு சொல்றியா? இது நோட் அட்ட ப்ரோ. இது வந்து நோட்டு பேப்பர். புது மாசம் தான் அனுப்பியிருக்கா. சந்தோஷம். ரைட்டு. ஆனா புது மாசம்லாம் பார்த்து தான் போடணும். நீ அயன் பண்ணி அனுப்பியிருப்பா பழைய மாசம் எடுத்து. அம்மா இந்த படிக்கக்குள்ள போதும் உங்கள் சரி. எந்த உனக்கு போட்டோ போட்டு நான் உன் அட்ரஸ்க்கு நான் உனக்கு அனுப்பி விடுறேன். போட்ட மாலை போட்டு கும்பிடு. டெய்லி உனக்கு ரொம்ப துணையா இருக்கும். அப்படி இல்லைண்ணே, போட்டோ எடுத்து இணையதளத்துல போட்டுருங்க. அப்பனா யார் யாருக்கு வேணுமோ எடுத்துவாங்கல்ல. அதான் அப்போ உள்ள போக வழி பண்றான்னு பாத்தீங்களா? உள்ள போக வழி பண்றான்னு நம்மள சோழி முடிக்கணும். வெளியாளுண்டா கூட 2 பேர் இருக்கா நம்மள முடிக்கிறதுக்கு. எதா இருந்தாலும் நான் என் தம்பியை விட்டு வர முடியல நண்பர்களே சொல்லிட்டேன். தலைவரே வணக்கம். உங்க தீவிர ரசிகன் கும்பகோணத்திலிருந்து குடும்பத்தில் அனைவரும் நலமா? நான் குடும்பத்திலா என் குடும்பத்தில் நலமாங்களே. கும்பகோணத்தில் குடும்பத்தில் நலமா வார்த்தை வந்து அந்த இது எனக்கு அப்படிதான் வரும். கும்பகோணத்தில் குடும்பத்தில் நீங்களா கும்பகோணத்துல குடும்பம் வச்சுக்கலான்னு கேட்க. நீ குடும்பம் வச்சுக்கண்ணா. கும்பகோணத்தில் குடும்பம் நலமான்னு கேட்டிருக்காப்ல. என் குடும்பம் உடம்புல இருக்குல்ல எனக்கு. அவரு அப்படித்தானே போட்டுருக்காரு. கும்பகோணம் உங்க குடும்ப நலமான்னு கேட்டிருக்காரு. நலமா? நான் அனைவரும் நலமா? நான் பசங்களுக்கு ஐயா கணேசன் நலமா? ஐயா கணேசன் நலமா? எங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் உனக்கு. அம்மாடி வழக்க சொல்லுங்க. இது நலமா? மணி மற்றும் ஆனந்து ஆனந்த சொல்றதுக்கு அவள் வந்து வேற ஏதாவது கெட்ட வார்த்தை படிக்கிற ஆனந்த கேட்டதா சொல்லுங்கள். இப்ப இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? கூகுள் உங்க பெயர் உலக அளவில் 2 தெரிந்தது. கேட்டா சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளர எங்களது வாழ்த்துக்கள். உங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு கவலை எல்லாமே பறந்து போகுது தலைவரே. இப்படிக்கும் நாங்கள் தீவிர ரசிகன். கும்பகோணத்திலிருந்து பாய்ஸ் பெயரை கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்றேன். மணி மாப்பிள்ளை செட்டு தருடனா குருடனா என்னது? மாப்பிள்ளை செட்டு தருண். மாப்பிள்ளை செட்டு தருண். பாப்பா பக்ரி மூர்த்தி குண்டன் பிரீதி. வாய பேரு என்னது? குண்டன் பிரதீப். இதுல குண்டா இருப்பார் போல இருக்கு. குண்டன் பிரதீப். மம்பப்பட்டி பல்லு என்னது? மம்முட்டி பல்லு கௌசிக். உங்க பேரு வாயில் நுழைய முடியுங்க. பல்லு வந்து மம்முட்டியுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. சோடாப்பு ராமு. சோடாப்பா அதிகம் போட்டு குடிப்பாரு நினைக்கிறேன். பூக்கடை அரவிந்து. நன்றி தலைவரே. நீங்கள் வாழ்க. உங்க கட்சி வாழ்க. அது ஏன் சொல்றேன்? அதையே நான் சொல்லாம நான் வாழ்க. பாத்துக்குங்க தலைவரே. ரைட்டு. இன்னொரு ஆசிரியர் இந்த படத்தை எப்படி பிடிச்சிருக்கு? இப்படியா போகுது எனக்கு. சரி நல்லா நீ புது மாசு அனுப்பியிருக்கேன் தலைவரே. ரைட்டு. புது மாஸ்க போடுற நண்பரே போடுறேன். ரைட்டு.